போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சரில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏரா ஆஃப் காட். இந்த ஃபயர் டுவெல்லர்ஸில் நமக்கு ஒரு விதமான அனுபவம் இருக்கும். அதாவது ஒரு டொமஸ்டிக் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த ஏரா ஆஃப் காடில் அந்த டொமஸ்டிக் லைஃபோட ஒரு சில கல்ச்சர் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, அங்கே இருக்கிற பீப்புள் எப்படி இருக்காங்க, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேறு விதமான ஒரு கோணத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். அந்த ஒரு போஸ்ட் கலோனியலிசம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை இதில் பார்க்குற மாதிரியான இது இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு கலோனியலில் அவங்களோட ரிச்சுவல்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு முன்னால் அவங்க எப்படி இருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் எடுத்தால் தான் இந்த ஏரா ஆஃப் காடாக இருக்கும். இந்த சினோ அஜ்பியினுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் சினோ அலுமோக் அஜ்பி. இவருடைய பர்த் அண்ட் டெட் 1913 to 2013. இவர் ஒரு நைஜீரியன் ரைட்டர். இவருடைய பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒகிடிங்கிற பிளேஸில் தான் இவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் இருக்கும். அவர் அங்கே தான் வளர்ந்தது. அவருடைய நிறைய விஷயங்கள் அங்கேருந்து கேதர் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் தான் இவருடைய காலேஜஸ் இபாடன் அப்படிங்கிறதுல கிராஜுவேட் ஆகிறார். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இபாடன், அங்கே தான் கிராஜுவேட். ரைட். இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இவரோட ட்ராவலிங் சென்ஸ் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆயிடுது. நிறைய இடங்களில் நிறைய ஒரு ரெப்யூட்டடான ஒரு பர்சன். நிறையா இவருடைய யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணது, இவரோட ரிசர்ச் மெத்தடு, வியூ, இந்த மாதிரி நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பார். நிறையா இவரோட பெருசாக பேசிட்டே போகலாம் இவரோட விஷயத்தில். அதனால் இவர் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். எப்படி ஒரு பேசிக்காகவே இருந்து ஒரு சூழ்நிலையிலிருந்து அந்த ஒரு பிளாக்னஸை தாண்டி ஒரு ஹை லெவலுக்கு போனார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இதில் ஃபீல் பண்ண முடியும். இவர் ஒரு நைஜீரியன் ரைட்டர், இது மைண்டில் வச்சுக்காங்க. ரைட். இவரோட இயர்லி கரியரில் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அதில் ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 1966 அங்கேருந்து அவர் வெளியேறாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பியாஃப்ரன் வார். இந்த பியாஃப்ரன் வார் வந்தது காரணம் தான். அதுக்கப்புறம் தான் அதனோட இம்பேக்டில் தான் அங்கேருந்து வெளியேறாரு. அப்போ அந்த இடத்துல வெளியேறப்போ 1966 அவர் இருந்த பொசிஷன் என்ன அப்படின்னா டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ராட்காஸ்டிங் இன் நைஜீரியா. இந்த பொசிஷனில் இருக்கிறாரு. அது ரீசன் என்ன அப்படின்னா இந்த நைஜீரியன் சிவில் வார் 1967 1970 இந்த பீரியடில் நடக்கும். இந்த வாரினுடைய ரீசனில் தான் அவர் அங்கேருந்து அந்த இடத்துட்டு வெளியே வர்றாரு. இந்த நைஜீரியன் வார், சிவில் வார் மென்ஷன் பண்ணி. அதுக்கப்புறம் இவர் அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிவில் வாருக்கு என்னுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பைஃப்ரான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெப்ரசன்டேட் பைஃப்ரான் வேரியஸ் டிப்ளமேட்டிக். இதில் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு நிறையா அந்த பொறுப்புகள்லாம் அங்கே வச்சுட்ருப்பார். அதுக்கப்புறம் இவர் என்ன போஸ்டிங் போகிறாரு அப்படின்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் நைஜீரியா. இங்கே எப்படியோ இவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது 1 by 1 அப்படியே இன்க்ரீஸிங் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லிட்ரரி கரியருக்குள்ளேயும் வராரு. அதில் ஒரு நல்ல ஒரு ஃபேமுக்கு வந்துடுவார் சினோ அஜ்பி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க, சினோ அஜ்பிக்கு எந்த ஒரு நோபல் ப்ரைஸும் கொடுக்கல. இது நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. மற்ற ஒரு ரைட்டர்ஸ் வராங்க. அந்த ரைட்டர்ஸ் வரும்போது நமக்கு எலிமினேஷன் பண்ணுற விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இவருக்கு நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் ரைட்டில் அது நைஜீரியாவில் யார் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா சினோ அஜ்பி அவங்க நிறைய இடத்துல படிச்சுட்டு வரனால சினோ அஜ்பி யூஸ் பண்ணிக்குவாங்க. சினோ அஜ்பிக்கு நோபல் ப்ரைஸ் கிடையாது. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க போதும். இவருடைய மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திங்ஸ் ஃபால் அப்பார்ட், ஏரா ஆஃப் காட், பிவேர், சோல் பிரதர் அண்ட் அதர் போயம்ஸ், அண்ட் ஹில்ஸ் ஆஃப் த சவன்னா, ஹோப்ஸ் அண்ட் இம்பீடிமெண்ட்ஸ் செலக்டட் எஸ்ஸே. இது ஒரு எஸ்ஸே ஒர்க்கு. ஹோம் அண்ட் எக்ஸல் 2000 வந்தது. ஹோம் அண்ட் எக்ஸல் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் நல்லா மைண்டில் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அதனோட இயர் 1958, ஏரா ஆஃப் காட் இதனோட இயர் 1964. இந்த இது ரொம்ப ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. 1964. 1969 அப்படி வரும்போது 1969 என்ன ஒரு பப்ளிஷ் ஆகுதுன்னா தி ஃபயர் டுவெல்லர்ஸ். தி ஃபயர் டுவெல்லர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஏரா ஆஃப் காட் பப்ளிஷ் ஆயிடுச்சு 1964. அவருடைய போயம் 1971 வந்த ஒரு போயம் பிவேர், சோல் பிரதர் அண்ட் அதர் போயம்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா காமன்வெல்த் போயட்ரி ப்ரைஸ் இந்த போயத்துக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஹில்ஸ் ஆஃப் சவன்னா இது பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த புக்கர் ப்ரைஸ். புக்கர் ப்ரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்டட் ஆகிருக்குது. இதுதான் இவருக்கு அதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னா அதுக்கு புக்கர் ப்ரைஸ் கொடுத்து மீனிங் கிடையாது. அதனுடைய புக்கர் ப்ரைஸ் லிஸ்ட்டில் அது முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அண்ட் ஹில்ஸ் ஆஃப் சவன்னா 1987 வந்த ஒரு ஒர்க்கு. இந்த 2 இது மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவருக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதனோட எல்லாம் மைண்டில் புரிஞ்சுக்காங்க. 1 மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் 2017. அதாவது ஒட்டுமொத்த ஃபிக்ஷனையும் மென்ஷன் பண்ணுறது மாதிரி இவர் மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷனுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க 2007. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அவார்ட்ஸில் நைஜீரியன் நேஷ்னல் மெரிட் அவார்டு. நைஜீரியாவில் பார்த்திங்கன்னா அந்த இதில் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அவார்டு. அதாவது அந்த இன்டலெக்சுவல் பர்சனுக்கு மட்டும்தான் அந்த அவார்டே தருவாங்க. அதுதான் நைஜீரியன் நேஷ்னல் மெரிட் அவார்டு. இது கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கு முன்னால் அதுக்கு ஹானரி ஃபெலோஷிப் ஆஃப் த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். அதாவது இதனுடைய ரிசர்ச் வியூ அதனுடைய அதுக்கு தகுந்த மாதிரியான இவருடைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஏன்னா இவருடைய ஒர்க் எல்லாமே ஒரு ரிசர்ச் ஏரியாவை பேஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் இந்த அவார்ட்ஸ்லாம் இருக்கும். 3 அவார்ட்ஸ் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஹானர்சன் அவார்ட்ஸில் ஹானரி ஃபெலோஷிப் ஆஃப் த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், நைஜீரியன் நேஷனல் மெரிட் அவார்ட், மேன் புக்கர் இன்டர்நேஷனல் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷன். என்ன இயர் அப்படின்னா 2007. ரைட். கேரக்டர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். எஸ்லு, நுவாஃபோ, மெட்டஃபி, உகோயு, இடோகோ, அகுகா, ஒபிகா. இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பிளாங்காக கொடுத்துருக்குறேன். இதனுடைய என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இந்த கேரக்டருக்கு இங்கே என்ன வேலை, இந்த கேரக்டருக்கும் எஸ்லுக்கு என்ன தொடர்பு, இப்போ நவாஃபோக்கும் மெட்டஃபிக்கும் என்ன தொடர்பு, இப்படி ஒவ்வொரு நபரையும் நீங்கள் ஆட் பண்ணணும். இது வந்து எப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. நீங்கள் அனலைஸ் பண்ணினா தான் அடுத்தடுத்த இடத்துல நீங்கள் வந்து அந்த கேரக்டர் உங்களுக்குள்ள நல்லா பதியும். நான் முன்கூட்டி அந்த கேரக்டர் இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக போயிடும். ஆனால் நீங்கள் இந்த கேரக்டருக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் தேடும்போது தான் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை நான் அப்படியே உங்களுக்கு எம்டியாக கொடுக்குறேன். இங்கே நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பேஜில் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்குறோம். ரைட். இதில் கேரக்டர்ஸ் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது, மறுபடியும் இன்னும் கேரக்டர்ஸ் வருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபெமிலியர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பார்ட் வரும்போது மற்ற கேரக்டர்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கேரக்டரையும் முக்கியமான பொசிஷனலாக இருப்பாங்க. கேரக்டருடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நேமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் நேம்குள்ளேயே ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கும். குழப்பிக்காதீங்க, நீட்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஸ்டோரி சூப்பராக இருக்கும். ரைட். இது வந்து ஓப்பனிங் லைன். சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் லைன். இதுதான் வெரி வெரி ஓப்பனிங் லைனு. என்ன அப்படின்னா, திஸ் வாஸ் த தேர்ட் நைட் வால் சின்ஸ் ஹி பிகன் டு லுக் ஃபார் சைன்ஸ் ஆஃப் த நியூ மூன். இங்கே ஹீ அப்படிங்கிறது நீங்கள் யார் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்தடுத்த லைன்லேயே அது உடனடியாக அவங்களே சொல்லிடுவாங்க. நம்மளை ரொம்ப நேரம் அதில் வந்து ஒரு யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில் வச்சுருக்க மாட்டாங்க. உடனடியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அந்த பர்சன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த மூணுக்காக நிலவு வர்றதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 3வது நைட். ஒவ்வொரு நைட்டும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இதுதான் வெரி பிகினிங்கில். இப்போ இதனுடைய என்ன சீக்வன்ஸு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்ப்போம். நெக்ஸ்ட் இதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போ அந்த பர்டிகுலர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலவை வந்து பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஆனால் இருந்தாலுமே எஸ்லு வந்து அதை வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதில் கண்டினியூஸாக அந்த ஸ்கையை வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். ரைட். இதில் ஏன் அப்படின்னா அதிகமாக அந்த மேகமூட்டமெல்லாம் வந்து அப்படி மறைச்சிக்கும். அப்போ கரெக்டாக நம்ம வந்து நிலவை உத்து நோக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையானதாக இருக்கவே இருக்காது. ஆனால் இருந்தாலுமே அவர் வந்து அவரோட அந்த வயசுக்குமே அதை வந்து வாட்ச் பண்ணணும்னு நினைப்பார். இந்த இடத்துல அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சின்னவாஜி அழகாக சொல்லியிருப்பார். நம்ம வந்து ஒரு கிராமப்புறத்தை அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது குமிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த வீடுமே இருக்கும். ஏன்னா அந்த மழை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரியான செட்டிங்கில் கட்டியிருப்பாங்க. அந்த ஒரு குடிசை வீடு மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஹட்டு தான். ரைட். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இதில் உட்காந்துக்கிட்டே அவர் உட்காந்துருந்த இடத்துல பார்க்கறதுக்கு தெரியுற மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிறாரு. அங்கேருந்து அப்படியே அந்த வந்து ஸ்கை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு அந்த ஒபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒபிக்குள்ளே கரெக்டாக உட்காந்து அதை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. கரெக்டாக அந்த டோர் வழியாக அந்த வந்து எங்கே இருக்குது நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது. ஏன்னா அது தெரியணும் அப்படிங்கிறது தான் அதனுடையது. அதுக்கப்புறம் தான் அடுத்த ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, இருட்டு வேறு கட்டிகிட்டு இருக்குது. இருட்டு கட்டுறதுனால அவருக்கு வந்து அடிக்கடி அந்த ரொம்பவுமே கண்ணெல்லாம் மங்கலாயிட்டே இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நல்லா கண்ணை அடிக்கடி சிமிட்டிகிட்டே இருப்பார். ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால கண்ணை சிமிட்டி பார்த்துட்டே இருப்பார். அப்போ அந்த கண்ணை சிமிட்டுறது எதுக்கு அப்படின்னா, அந்த கண்ணில் வந்து அந்த லிக்விட் வாட்டர் ஃபார்ம் இதாச்சுன்னா அந்த கண் வலிக்காது அப்படிங்கிறதுக்காக கண்ணை சிமிட்டி பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டே இருக்கும்போது அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, அவருடைய கிராண்ட் ஃபாதரை பற்றி நினைப்பார். என்ன அப்படின்னா, நாமளும் இப்படியே நம்ம இருந்தோம்னா நம்ம கண்ணுமே அப்படி ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம யாராவது ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவார். திங்க் பண்ணும்போது தான் அவருடைய கிராண்ட் ஃபாதர் ஞாபகம் வரும். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சைட் ஃபெயில் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த யாராவது ஒருத்தர் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒன்று கேட்கணும்னா இது என்ன ஏதுன்னு கேட்கணும்னா யாராச்சும் ஒருத்தர் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி கிராண்ட் ஃபாதர் மாதிரி நாமளுமே அந்த ஒரு டிஃபிகல்ட் கண்டிஷனுக்கு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவார். இது வந்து யார் திங்க் பண்ணிட்டுருக்கிறான்னா எஸ்லு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பத்துலேயே அந்த ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு ஹீ அப்படிங்கிற ஆன்சரு இந்த எஸ்லு தான். இந்த எஸ்லு வந்து ஒரு முக்கியமான கேரக்டரு.
இவரை மையப்படுத்தி ஸ்டோரியினுடைய மூமெண்ட் நிறைய இடத்துல ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அப்போ எஸ்ல வந்து திங்க் பண்ணுறாரு என் கிராண்ட் ஃபாதர் பற்றி. ஏன்னா என் கிராண்ட் ஃபாதருக்கு ஐசைட் ஃபெயிலியர் ஆயிரு, நமக்கு ஆயிருமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவார். அடுத்தது அவரோட கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளைண்ட்னஸ்லேயும் கூட ஒரு நல்ல ஒரு கிரேட் மேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஜ்லேயும் கூட வாழ்ந்துகிட்டே இருந்தவர் தான். அவர் அந்த கண் பிளைண்ட் ஆனதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவே அவருக்கு ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி. அவர் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த கிராண்ட் ஃபாதர் ஐடென்டிஃபை பண்ணுறதுனா அந்த கண் பிளைண்ட் ஆனதே கூட அவர் ஆர்னமெண்ட்டாக சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த கண் பிளைண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சதை வளர்றதை வந்து மையம் வச்சுக்கோங்க. அந்த கண்ணில் சதை வளர்றங்கிறத பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த சதை வளர்ந்து அப்படியே அந்த கருவிலையும் மூடி அப்படியே ஒயிட்டாகிடும். இப்போ அதே மாதிரி தான் அந்த ஒயிட்டாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி, அதாவது அதை மையமாக தான் இதை சொல்கிறாரு. இங்கே ஒரு இடத்துல பாருங்கள், ஒரு கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா அந்த கை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது பெரும்பாலும் அந்த எஸ்ல வந்து அதை ட்ரை பண்ணதில்லை. இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது நல்லா நாமளே அந்த மாதிரி அனுபவம் பட்டிருப்போம். வேற ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது நம்மளோட அந்த கையை போட்டு அப்படியே நசுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே நமக்கே பெயினாக வர மாதிரி. அந்த மாதிரி கேம் அப்படிங்கிறது அங்கே எல்லாருக்கும் இது பண்ணுவாங்க அந்த யங்கர்ஸ்லாம். ஆனால் இவர் வந்து எஸ்ல வந்து அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டார். ஹேண்ட் ஷேக் அப்படின்னா ஹேண்ட் ஷேக் நீட்டாக சிம்பிளாக இருப்போம்னு நினைப்பார். மற்றவங்களும் அப்படி இல்லை, ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்தாலே அது அப்படியே ஹேண்ட் ஷேக்கிங் பண்ணும்போது அப்படியே ஒரு ஸ்டெஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பெயின் வர அளவுக்கு ஹேண்ட் ஷேக் அதுலேருந்து அப்படியே நெழுவிட்டு வர அளவுக்கு அந்த யங்ஸ்டர் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஆஜ்பி சொல்லுவார். அவர் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு, மூணு தெரியுதா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்சோண்டு சன்னமாக தெரியுது. இது எப்படி அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு ஆர்ஃபன் ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா ஒரு குரூயலாக இருக்கக்கூடிய ஒரு மதர் வந்து எப்படி ஃபீட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளவு. ஏன்னா ஓன் சைல்டுக்கு வந்து அங்கே ஒரு அம்மா வந்து ரொம்பவுமே ஒரு கருணை, அதுக்கு ஒரு பாசம் அள்ளி ஓட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஆர்ஃபன் அப்படிங்கிறப்ப அதுவும் எந்த மாதிரி மதர்னு சொல்கிறாரு, குரூயல் ஃபோஸ்டர் மதர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குரூயல் ஃபோஸ்டர் மதர் ஒரு ஆர்ஃபனுக்கு ஃபீட் பண்ணுனா எப்படி பண்ணுவாங்களோ அவ்வளோ ஒரு துளியோண்டு தான் அந்த மூணே கண்ணுக்கே தெரியுது. அப்போ அந்த இதில் இருக்குது. அப்படி அந்த துளியோண்டு தெரிஞ்ச உடனே அவர் அப்படியே நர்வஸாக அப்படியே போகிறாரு. போய் அந்த ஒஜினி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறாரு. ஒஜினி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுதான் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்குறேன். அது பார்த்திங்கன்னா இந்த வளைவாக இருக்கு இல்லையா, அந்த வளைவை பின்னால் வச்சுக்கிட்டு முன்னால் இருக்கிற வரைக்கும் அதை டப் டப்னு அடிப்பாங்க. அது ஒரு சத்து மாதிரி வரும். அதுக்கப்புறம் கீழே ஸ்டிக் யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இந்த ஒஜினியில் இது ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி கொம்முன்னு அடிக்கும் இதில் அடிக்கும்போது. ஏன்னா அந்த மேலே அந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து தான் நமக்கு வந்து அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் டப் டப்னு அடிப்பாங்க, நிறைய பயங்கரமாக சவுண்டு வரும். இது என்ன அப்படின்னா மற்றவங்களை வந்து ஏதாவது ஒரு கேதர் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறக்கோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஒஜினி, இதுக்கு பேர் வந்து ஒஜினி. இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ துணியோண்டு அந்த நிலாவை பார்த்துடுறாரு. பார்த்ததுக்கப்புறம் இவர் அப்படியே நர்வஸாக போய் அந்த ஒஜினியை எடுத்து தட்டுறாரு. அப்படி தட்டும்போது அப்படியே கொம்முன்னு அடிக்கும். அதாவது இந்த இடத்துல அவர் மியூனை பார்த்தோன்னே என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா இவருக்கு வயசு ஆயிடுச்சு, ஆனால் ஒரு சின்ன பையன் மாதிரி எப்படி அந்த ஹோவராக அங்கேயும் ஓடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன பையனாட்ட அது பிஹேவ் பண்ணிவிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸில் இறங்குறாரு. அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா when he became chief priest of Ulu, அந்த உலுவனுடைய சீஃப் ப்ரீஸ்ட் ஆகும்போது இருந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைமில் எப்படி வந்து அந்த ஃபியர்னஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இது ஒரு பொறுப்பு, நிறைய பொறுப்புகளை இணங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே டச்சாக அப்படியே மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. இந்த வயசுலேயுமே இவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது, எப்படி அந்த ஊரை நிர்வகிக்கிறாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக சொன்னோம்னா இவர் ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா வெதர் கண்டிஷன் அத்தனையுமே தெரிஞ்சு வச்சு அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது, இப்படி பல ஒரு பொறுப்பான வேலைகளாக தான் இவர்கிட்ட இருக்கும். ஏன்னா இவர் அந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர். நீங்கள் இந்த ஃபயர் டுவெலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி வந்து அப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த சின்ன ஏர் ஆஃப் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் டென்ஸ்குள்ளே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நமக்கு எடுத்து தர விதமெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி இது நம்ம படிக்க ஃபஸ்ட்டு பேஜ் முடிக்கிறப்ப நம்ம எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட், அந்த மூணு பார்த்த உடனே அந்த ஒஜினியை எடுத்து அடிக்கிறாரு. அப்படி கும்முன்னு சவுண்டு வருது. இது உடனடியாக அதை சவுண்டெல்லாம் வந்த உடனே மக்களெல்லாம் அங்கே ஒவ்வொருத்தர் அப்படியே கூடுறாங்க. எங்கே அப்படியே அப்படின்னு ஒவ்வொன்றா அந்த சில்ட்ரன்ஸு, பெரியவங்க, விமன்ஸு இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிவிட்டு மூணை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ரைட்டு, அடுத்தது
ஒபியாகெலி, அதாவது அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப சன்னமாக இருக்குது. அந்த அப்படியே எ ஸ்மால் ஓகன் எமோங் ட்ரம்ஸ் அண்ட் ஃப்ளூட்ஸ் அது மாதிரி அதுக்கு நினைக்கிற அப்படியே ஸ்டுட் அவுட் லைக் அது மாதிரி இருக்குது அந்த வாய்ஸ். அவ்வளோ அப்படியே மென்மையாக வந்து பார்க்குறான். அடுத்தது ஒவ்வொருத்தராக வந்து பார்க்குறாங்க. நிவாஃபோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்லோனுடைய யங்கஸ்ட் சன். அதே மாதிரி இவனும் அப்படி தான் ஒரு விதமான அப்படியே ஒரு விதமான சத்தம் ஒரு ஹாப்பினஸ் வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த ஒபியாகெலியும் அதே மாதிரி தான் பண்ணுறான், இவளும் அதே மாதிரி தான் பண்ணுறான். உடனடியாக மெட்டஃபி வரான். மெட்டஃபி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஒய்ஃப், எஸ்லோனுடைய சீனியர் ஒய்ஃப் மெட்டஃபி வந்து அதான் பாரு அங்கே பாரு நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மே யுவர் ஃபேஸ் மீட்டிங் மைண்ட் பிரிங் குட் ஃபார்ச்சூன். எப்படி உன்னுடைய முகம் வந்து எங்களுக்கு இது தருதோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூனை இனிமேல் நாங்கள் வந்து நல்ல ஒரு இதை சந்திக்கணும், எங்களுக்கு நல்லதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை வணங்குற மாதிரி நிலாவை பார்த்து வணங்குறாங்க. உடனடியாக ஒக்கோயோ வரான், அதாவது யங்கர் ஒய்ஃப், எஸ்லனுடைய யங்கர் ஒய்ஃப். எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது பாரு அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லையா எனக்கு தெரியலையே, அட கருமை எனக்கு என்ன கண்ணுக்கு இது போயிடுச்சா, இல்லை எனக்கு மட்டும் ஏன் தெரியலையா, என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒக்கோயோ யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ அப்படியே ஒவ்வொருத்தரும் அங்கே பாரு காட்டுவாங்க இந்த இடத்துலன்னு. அப்படி காட்டும்போது எஸ்லோ கூட கூப்பிட்டு காட்டுவாங்க பாரு பியாண்ட் த டாப் ஆஃப் த உக்வா ட்ரீ, அந்த உக்வா ட்ரீ அப்படியே பாரு, இல்லை என்னோட ஹேண்ட் அப்படி நான் எங்கே பாயிண்ட் பண்ணுறேனோ அதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்து உக்கோயை பார்ப்பான். உக்கோயை பார்த்துட்டு உக்கோயை என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா என்ன இந்த நிலா வந்து ஒரு ஆக்வர்டாக இருக்குது, ஒரு ஈவில் மூன் மாதிரி இருக்குது, எனக்கு இது பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்படி அதுக்கு மெட்டஃபி சொல்லுவான் பேண்ட் மூன் அப்படிங்கிறது பார்த்தாலே நமக்கு தெரியும், அதில் வந்து நம்ம டவுட்டே ஆக வேண்டியதில்லை, இது அப்படி இல்லை, நீ அந்த மாதிரி திங்க் பண்ண இது நமக்கு நன்மை தான் செய்யும் அப்படின்னு சொல்லி மெட்டஃபி சொல்லுவோம். அப்படி அடுத்தது ஒபியாகெலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு அவள் கேட்பான் டஸ் த மூன் கில் பீப்புள். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒக்கோவா டைடை பற்றி பேசுறதுனால அந்த பொண்ணு கேட்பான் மூன் வந்து கொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த இடத்துல வாஃபாக இருப்பான், கண்டிப்பாக கொல்லும். அது எப்படி கொல்லும் அப்படின்னா பொண்ணுங்களை பிடிச்சி கொல்லும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்ன உடனே ஒபிகேலி என்னப்பா இதாகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது காட்டிட்டு உன்னைத்தான் கொல்லும் போ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வச்சிருக்க அந்த ஏண்ட் ஹில் நோஸ் அப்படின்னு சொல்லி பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுவோம் ஒபிகேலி வாஃபோவை. இப்போ ஏண்ட் ஹில் நோஸ் அப்படின்னு யார் பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்றாங்க அப்படின்னா வாஃபோவை. இந்த இடத்துல யார் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒபிகேலி தான் சொல்லுவேன். ஏன்னா இவன் வந்து ஃபஸ்ட்டு கிண்டல் அடிக்கிறான், இட் கில்ஸ் லிட்டில் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அது சொன்னதுனால அந்த ஒபிகேலியுமே அந்த பொண்ணுமே கிண்டல் அடிப்பான், போடா ஹேண்ட் ஹில் நோஸ்காரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படி அடுத்தது அந்த மூணெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எஸ்லோ அப்படியே அழுங்காப்புல உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அந்த பேங்குள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் உள்ளே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேம்போ பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது அங்கே நான் மென்ஷன் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த கூரை வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையாவே இருக்கும். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக மேலே அந்த அட்டாலின்னு சொல்லுவாங்க, அதை அப்படி கட்டியிருப்பாங்க. அது மேலே பரன்னு சொல்லுவாங்க பல்வேறு மொழியில். அதாவது நம்ம இந்த தமிழ்நாட்டு கல்ச்சர்லேயே வெவ்வேறு விதமான நேம்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த பரன் மேலே இருக்கும், அதுதான் இங்கே இதில் என்ன அப்படின்னா அந்த பேம்பு பிளாட்ஃபார்மில் கட்டியிருப்பாங்க. அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த யாம்ஸ் இந்த மாதிரி பொட்டாட்டோ இந்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அது அந்த யாம்ஸ் அங்கே இருக்கும். கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்த பரனே அதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாரு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 சேக்ரட் யாம்ஸ் அங்கே இருக்கும். இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 8 தான் இருக்குது, மொத்தம் 12 இருக்கும். இப்போ 4 யூஸ் பண்ணியாச்சு, மீதி இருக்கிறது இப்போ 8. ஏன்னா நான் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 சாப்பிட்டாரு, இப்போ ஒன்று கையில், மீதி பரன் மேலே 8. இதுதான் அந்த கணக்கு. 12ல் 3 சாப்பிட்டாச்சு, இப்போ கையில் 1 இருக்குது. தட்ஸ் ஃபைன், ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலண்டர் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இக்போ பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலண்டர். அவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி வீக்லி 7 days, இயர்லி 12 months அப்படிங்கிறது இல்லை, அது கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும், ரைட். இவர் அந்த யாம் எட்டு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே தீயை மூட்டி இருப்பார். அந்த தீக்குள்ளே கொண்டு போய் வச்சு அதை அப்படியே சுட்டு விட்டுருப்பார். எல்லா பக்கம் வச்சு அது மேலே கொஞ்சம் தீ கொஞ்சம் கம்மியாக எரிஞ்சிட்ருக்கும். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் குச்சியெல்லாம் போட்டு இந்த யாம் மேலே வச்சுடுவார். மேலே வச்சதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நாமெல்லாம் இப்படி சோளக்கறதெல்லாம் எடுத்து அடுப்பில் சுட்டால் இப்படி சுடுவான், அந்த மாதிரி அந்த யாமை வந்து அங்கே எல்லா பக்கம் திருப்பி சுட்டு விட்டுருப்பார். இந்த காலண்டரை பற்றி பார்ப்போம். இந்த காலண்டரில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்ததான் இதை பேஸ் பண்ணியான ஏன்னா அந்த இயர் மென்ஷனால இந்த காலண்டர் மென்ஷன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த யுக்பா காலண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 13 மாதம் இருக்கும். இப்போ எப்படி நமக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம் அந்த மந்த்லி 28 days அப்படிங்கிற வச்சு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த 13 months இருக்கும். அப்போ 13 months அப்படின்னா
ஒரு மாதத்துக்கு 28 days அந்த கணக்கில் வரும். இவங்களுடைய இக்போ காலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை வீக்ஸ் அப்படின்னா 7 வாரம் இருக்கும். ஆனால் ஒரு வாரத்துக்கு 4 days இருக்கும். நமக்கு வந்து நாம் அப்படி இது ஆப்போசிட் என்ன அப்படின்னா நாம் ஒரு மாதத்துக்கு 4 வாரம், இப்போ இங்கிலீஷ் காலண்டர் பிரகாரம் 4 வாரம் இருக்கும். இதில் ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அப்படிங்கிறது எங்களுக்கு 4 நாள் சேர்ந்தது ஒரு வாரம். அப்போ ஒரு மாதத்துக்கு 7 வாரம் இருக்கும். ரைட், 4 நாள் சேர்ந்தது ஒரு வாரம், 7 வாரம் சேர்ந்தது ஒரு மாதம், மொத்தமாக 13 மாதம். இது போக ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துட்டு போகும். ரைட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஃபோர், நுவாஃபா, எக்கோ, ஓரியோ இதெல்லாம் அந்த வீக்கில் இருக்கக்கூடிய டேஸு. இதில் இந்த இடத்துல இந்த ஒர்க்கில் நாவல்லையே சொல்லுவாங்க, ஏர் ஆஃப் கார்டில் நுக்வா அப்படிங்கிறது அந்த மார்க்கெட் டேஸ் வரப்போகுது, நாம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இந்த 4 டேஸும் இது தான். F4, AF1 ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க, AFOR அப்படிங்கிறதும் கேலண்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய சில விஷயங்கள்லாம் அறிவு இருக்குது, அவ்வளோதான். F4, குவாஃபா, எக்கா, ஓரியோ ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு டே மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதில் வந்து லாஸ்ட் மந்தில் அதை ஆட் பண்ணிக்குவாங்க. நாம் எப்படி ஒரு டே இயர்லி ஒரு டே எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அது பிப்ரவரியில் ஆட் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்க அந்த கடைசி மாதத்தில் அதை ஆட் பண்ணிக்குவாங்க. இதுதான் இக்போ காலண்டர்னுடையது. ரைட், அப்போ அந்த அன்னைக்கு நாள் என்ன அப்படின்னா ஒய் நாள். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ORI அதை தான் ஒய் அப்படின்னு சொல்லி இந்த ஏர் ஆஃப் கார்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒய் அப்படிங்கிறது 2-3 தான். நம்ம வந்து அதையும் ஒய்ன்னு தான் சொல்கிறோம், இதையும் ஒய்ன்னு தான் சொல்கிறோம். ஆர் வந்து சைலண்ட், அவ்வளோதான் ஒய். இப்போ இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய், நாளைக்கு வந்து பார்த்தோன்னா FO, அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா குவா. இந்த குவா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டே. ரைட்டு, இன்னும் கொஞ்சம் நாள் அவங்களுக்கு என்ன வருது அப்படின்னா பம்கின் லீவ்ஸ் அப்படிங்கிறது இப்போ எப்படி நாம் வந்து பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அது வந்து இப்போ பம்கின் லீவ்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவலினுடைய நேம் பம்கின் லீவ்ஸ் வருது. அது வந்து எப்போ வருது அப்படின்னா தேர்ட் நுவா ஃப்ரம் த டே, அந்த டேட்லேருந்து 3வது நுவாவால் இருக்குது, NKWO. அப்போ வந்து அது பம்கின் லீவ்ஸ் விழுகுது, நாம் வந்து அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனடியாக அவரோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் நீங்கள் வந்து அந்த உமாரோவில் இருக்கக்கூடிய அந்த 6 villages, உமாரோ அப்படிங்கிறது அந்த 6 villages சேர்ந்து ஒரு மையப்பெயர் தான் உமாரோ முழுக்க இருக்கிற எல்லா 6 villagesக்கும் சொல்லிட்டு வந்துடுங்க, பம்கின் லீவ்ஸ் வந்து இனி இந்த நாளிலிருந்து 3வது நுக்வாவில் வருது அப்படின்னு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அதான் 6 villages ஆஃப் உமாரோ. ரைட், இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே அவர் ஒரு வாட்ச்மேன் மாதிரி எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். எப்பப்போ என்னென்ன ஃபெஸ்டிவல் வருது அவர் சொல்கிறது தான், அவர் பார்த்து என்ன சொல்கிறாரோ அதுதான் இருக்கு. இவர் பார்த்து மாற்றி சொன்னாலுமே இவர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருப்பார். அப்புறம் எந்தெந்த சீசனில் என்ன அறுவடை செய்யணும், எப்பப்போ வந்து விதைக்கணும், இப்படி எல்லா வகையிலையுமே ஒரு கற்றறிந்த நபராக தான் இருப்பார். எல்லாத்தையுமே வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாகவும் எஸ்லோ இருப்பார். இவருக்கு ஆப்போசிட்டாக ஏதாச்சும் பேசினாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கூட்டத்திலேருந்து வெளியில் போக சொல்லிடுவார். டேக் வித் தட் வோட் டேர், யாருக்கு அந்த தைரியம் இருக்குதோ அவங்களெல்லாம் இங்கே இருக்காதிங்க, அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி உடனடியே சொல்லுவார். அதாவது இந்த இடத்துல யாருன்னா அந்த ஒரு பர்சன் யார், இவர் சொல்கிற விஷயத்துக்கு கருத்து மாற்றி பேசுறது, இல்லை நீங்கள் சொல்கிற இந்த டைம் இப்படி வராது, இந்த டைம் நம்ம அதை விதிக்கலாம் இதை விதிக்கலாம் இப்படின்னு ஏதாவது ஒன்று மாற்றி சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து இவர் விரும்ப மாட்டார். உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியில் போக சொல்லிடுவார். இன்னும் இவர் அந்த பான்குள்ள உட்காந்துட்டு அந்த யாம் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அதை அப்படியே திருப்பி சுட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் சன் நுவாஃபா வரான். உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னரில் ஒரு மட் பெட் இருக்கும், அப்படியே மண்ணிலேயே இது பண்ண மாதிரி இருக்கும். அந்த மட் பெட் மேலே போய்ட்டு அந்த ஒபி அப்படிங்கிறது அந்த பிளேஸ் தான், அந்த குடில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் ஒபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒபிக்குள்ளே போகிறான் நுவாஃபா, அந்த மட் பெட் மேலே போய் உட்காந்துக்கிறான். இதில் ஒபி இந்த டெய்ட்டியினுடைய மீனிங் என்ன அப்படின்னா அதாவது அந்த பழங்கால அந்த கடவுள்கள் முன்னோர்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து டெய்ட்டி, இவங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களோட ஆசீர்வாதத்தில் அடுத்து தான் நுவாஃபா தான் சீஃப் ப்ரீஸ்ட் ஆக போகிற. அப்படி ஏன்னா இதுக்கு முன்னாடி நுவாஃபாவுக்கு முன்னால் இவங்களுக்கு பசங்க இருந்தாலுமே இந்த நுவாஃபாவுக்கும் அதுக்கான தகுதி நிறையாவே இருக்குது, அதுக்கான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அதுவும் அந்த டெய்ட்டியே வந்து இவரை தான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நுவாஃபாவுக்கு மட்டும்தான் அந்த குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி நாவலில் வெளிப்படுத்துவாங்க. அடுத்தது இடோகோ, நம்ம வந்து ஒரு பர்சன் வந்து பார்க்குறோம் நுவாஃபோ அப்படிங்கிறது யங்கஸ்ட் சன்னு. இடோகோ வந்து பார்த்தீங்கன்னா எல்டஸ்ட் சன்னு. நுவாஃபோனுடைய அம்மா வேறு, இடோகோனுடைய அம்மா வேறு. இதில் நீங்கள் எஸ்லோ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவருடைய ஒய்ஃபெல்லாம் யாருன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஒய்ஃபுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஒய்ஃபுக்கும் யார் குழந்தைங்க, எது பொண்ணு எது பையன் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. நுவாஃபோ, எடோகோ. உடனடியே நுவாஃபோட்ட சொல்கிறாரு போய் அந்த எடோகோவை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு.
முன்னாடி போகிறான், போய் நாஃபை போய் எடுக்கோ கூப்பிட்டு வரான். இவங்க இந்த இடத்துல எல்லாம் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, எப்போ வந்து மீட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவாங்க, விஷ் பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் பேசிக்குவாங்க. ஈவன் எஸ்லுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போது கூட விஷ் பண்ணிக்குவாங்க. அது பொண்ணுங்கள்லாம் வரும்போது அவங்களோட பொண்ணுங்க வரும்போது கூட விஷ் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. ரைட். அதே மாதிரி தான் யங்கஸ்ட் நாஃபா வரும்போது விஷ் பண்ணிட்டு தான் உள்ளே வருவோம், அப்புறம் தான் உட்காருவோம். அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் அப்படி போய் எடோகோ கூப்பிட்டோன்னு சொன்னோன்னே எடோகோ கூப்பிட்டு இருக்கா போயிடுவான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்டஸ்ட் சன். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு ஹட்டுக்கு போவோம். அப்படி அந்த ஹட் எங்கே அப்படின்னா அக்குகேனுடைய ஹோமுக்கு போவோம். அப்படி இது வந்து அக்குகே அப்படிங்கிறது எடோகோனுடைய சிஸ்டர். இங்கே எடோகோனுடைய ஓன் சிஸ்டர் அக்குகே. சரிங்களா? ரைட். எடோகோ அக்குகே இவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து மொத்தம் 3 பேர். இதில் எடோகோ ஒருத்தர், அக்குகேங்கிறது ஒரு பொண்ணு. அந்த அம்மா இறந்துருவாங்க, முன்னாடியே இறந்துருவாங்க. இதில் நமக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாங்க, நம்ம அதை உடனடியே பார்ப்போம். ரைட். அந்த எங்கள் சிஸ்டர்னுடைய அக்குகேனுடைய ஹட்டுக்கு போயிருப்போம். அப்படி போனதுக்கப்புறம் தான் எஸ்லு சொல்லுவோம் அப்படின்னு வாஃபட்டு, கோவன் கால் எடோகோ, நீ போய் எடோகோ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி போனோடனே எஸ்லு சொன்னதுக்கப்புறம் வாஃபை போவோம். அப்படி வாஃபை போய் எடோகோவை கூப்பிட்டுட்டு வருவோம். அப்படி இப்போ அந்த ஒபிக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னா, எஸ்லு, வாஃபோ, எடோகோ 3 பேர் அந்த ஒபிக்குள்ளே இருப்பாங்க. 3 பேர் இருக்கும்போது அந்த ஒபி எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், இருட்டாக இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே போயிட்டாலே. இவர் வந்து அந்த யாமை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் பேசணும்னா இவர் இருக்கிறது வந்து அவங்க வாஃபாவுக்கும் எடோகோவுக்கும் தெரியும். ஆனால் இவர் பார்க்கும்போது அவங்க இருக்கிறது தெரியுது. ஆனால் அவங்க வந்து அந்த கார்னரில் இருப்பாங்க, அதனால் அவங்களோட மூஞ்சி வந்து இருட்டாக இருக்கிறதுனால தெரியாது அந்த டார்க்னஸ்னால. இவர்கிட்ட வந்து அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால இவர் இருக்கிற இடம் நல்லா தெரியும், உள்ள இருக்கும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டேட்டியை பற்றி கேட்பா. அப்படி எடோகோட்ட. எடோகோ வந்து எதுவும் பதில் பேசுகிற மாதிரியே இருப்பான். ஏன்னா என்ன எடோகோ இங்கே இருக்கிறியா இல்லையா அப்படின்பா. அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவா. அப்படி அடுத்தது இந்த இமேஜ் ஆஃப் காட், என்ன இமேஜ் ஆஃப் காட்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பா. அப்படி ஏன் அப்படின்னா, எடோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பான், ஒரு இதை செதுக்கிட்டு இருப்பா. அப்படி அதனால் அதை கூப்பிட்டு கேட்பா. அப்படி சரி நீ எனக்கு வந்து இந்த டேட்டினா என்ன, இமேஜ் ஆஃப் காட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி இது ரெண்டுக்கு என்ன. டேட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ் ஆஃப் இது டேட்டி அப்படிங்கிறது ஒரு முன்னோர்கள் மாதிரி நமக்கு வழியாக வந்துட்டு இருக்கிறவங்க, நம்ம அவங்களை வணங்கிட்டு இருப்போம். இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னு இதுதான் இமேஜ் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு சில மாதிரி செதுக்கி இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி காட்டும் இல்லையா, அதுதான். இந்த ரெண்டையும் பற்றி பேசுவோம். அப்படி அதுக்கு எடோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். அப்படி இதில் என்ன அப்படின்னா, எடோகோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அலுசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அலுசி தான் அந்த வரைகிறது, அதாவது வரைகிறதுங்கிறது செதுக்கிறதுன்னு சொல்லலாம். அது மாதிரி பொம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உருவமாக செதுக்கி கடவுள் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி செதுக்கி வைக்கிறது. இது இந்த கேர்விங் அப்படிங்கிறத செதுக்கிறது. இவன் வந்து எடோகோ வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சிட்ருப்பா. அப்படி இது வந்து எஸ்லுக்கு பிடிக்காது, என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி. அதனால தான் அவனை கூப்பிட்டு டெய்ட்டினா என்ன, காட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி அது கேட்கும்போது அந்த இடத்துல நமக்கு ரீடர்ஸ் புரியணுங்கிறதுக்காக அது என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அலுசி, எ மேன் ஆஃப் உமோகோ. உமோகோவில் இருக்கக்கூடிய ஒரு மேன், அதாவது ஒரு காவல் தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அதைத்தான் அலுசின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவன் செதுக்கிட்டு இருப்பான். இது உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போகும். நீ இன்னுமே நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டே உன்ட்ட என்ன சொன்னேன், அலிசி செய்ய அந்த மாதிரி அதெல்லாம் இமேஜ் ஆஃப் காடு வந்து இதை டச் பண்ணக்கூடாது, அலிசியில் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க என்ன. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அப்போ நீ அதை தாண்டி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எஸ்லு வந்து எடோகோட்டு கேட்பா. அப்படி இல்லை நான் உங்களுக்கு இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி அது யார் சொன்னால் உனக்கு என்ன, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் தானே சொல்லணும், யாருங்கிறது உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி இல்லை அவங்க யாருன்னு சொன்னா தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த மீனிங் தெரியுமா, டேட்டினா என்ன, அதாவது ஃபேஸ் ஆஃப் டேட்டினா என்ன, ஃபேஸ் ஆஃப் மாஸ்க்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த மீனிங் ஃபஸ்ட்டு தெரியுமா, அதனால் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டாக பேசுங்காட்டி, சரி அப்படியா, சரி நீ உடனடி எங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி போக சொல்லிடுவோம். அப்படி ரைட்டு. அதுக்கப்புறம் ஒகியா கெலி, வாஃபானுடைய சிஸ்டர் ஒகியா கெலி அங்கே வருவோம். அப்படி ஒகியா கெலி வரும்போது அந்த உள்ளுக்குள்ளே அவங்க வந்து எப்படின்னு வாஃபை உட்காந்துட்டுருக்கானோ அதே மாதிரி அந்த பொண்ணுமே உள்ளே வந்து உட்காந்துக்குவோம். அப்படி உட்காந்துட்டு அது அவர் தான் அந்த எஸ்ல வந்து அந்த யாம் சுட்டுட்ருக்குற. அப்படி அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ வாஃபை என்ன கேட்பான் அப்படின்னா, அந்த ஒகியா கெலிட்ட பிட்டர் லைஃப் வந்து அந்த இது சமையல் பண்ணியாச்சா, பிட்டர் லைஃப் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி அந்த பிள்ளை அப்படியே மறைச்சி பார்ப்பா. அப்படி மறைச்சி பார்க்கும்போது இவன் கேட்பான், பண்ணியாச்சா இல்லை உனக்கு பண்ண தெரியாதா, இல்லை கை இது உடஞ்சிருச்சா இப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு போல் கேட்பான். அப்படி கேட்டது உடனே எஸ்ல என்ன ஒன்று கோவப்பட்டா, கமெண்ட் இருக்க மாட்டிங்களா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டுவா. அப்படியே அவங்களோட கமெண்ட் இருந்துக்குவாங்க. ரைட்.
உடனடியாக அதுக்கு எஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா போய் ஒரு நைஃப் ஒன்று எட்டு வரும், அப்படி டபுள் எட்ஜ்டு நைஃபு. அதை எட்டு வந்து அதை அப்படியே அழுங்காப்பில் சீவும் அப்படி, அதாவது அந்த யாம் அந்த கிழங்க சீவி அது அப்படியே சாப்பிட்ருவோம் அப்படி. இந்த இடத்துல பாம் ஆயில் PALM பாம், ஹி ஏட் வித்தவுட் பாம் ஆயில் PAL அப்படிங்கிறது இங்கே இருக்குது. PAL பாம் ஆயில் LM யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு 3 வந்ததுக்கப்புறமும் அந்த கிழங்கு ஒன்று எடுத்து சாப்பிடுவோம் அப்படி. ரைட்டு, இவர் அப்படியே அழுங்காப்பில் சத்தம் இல்லாமல் சாப்பிட்ற அப்படி. இந்த நிவாக்கோ அவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க, எது தருவாரா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது அவளுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் தரமாட்டார் அப்படிங்கிறது. அப்படியே சத்தம் இல்லாமல் இவருக்கு கப்பிச்சுக்குன்னு முழுசாக ஒரு பிசுறு கூட கீழே விழுவாத மாதிரி எல்லாத்தையும் அந்த யாம் முழுக்க சாப்பிட்ருவார். அது அப்படியே அந்த கத்தியை வச்சு அந்த பிளாக் கலரில் இருக்கிற அந்த கிழங்குல இருக்கிறது எல்லாத்தையும் உரிச்சிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருவார். அதுக்கப்புறம் தண்ணி கேட்பப்படி வேப்ப போய் தண்ணி கொண்டு வருவோம் அப்படி. இதில் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஏ கலாபஸ் ஆஃப் கோல்டு வாட்டர். அந்த கலாபஸ் அப்படின்னு இந்த சுரக்காய் சொல்லும் இல்லையா, அந்த சுரக்காய் தான் சீவி அப்படியே ஒரு குடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே தண்ணியில் ஊற்றிட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அப்படியே தண்ணி எடுத்து வந்து கொடுப்போம். அப்படியே எஸ்ல வந்து தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுவார். ரைட், அதுக்கப்புறம் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுவார். அந்த யாம் சாப்பிட்டு அது கடவுள் வணங்குறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போவார். இந்த அவர் உட்காந்துட்டு இருக்கிற தரையில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஸ்கின் இருக்கும். அதில் எழுந்திரிச்சு அவரோட ஹவுஸ் கோல்ட் சரைனுக்கு போயிடுவார். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்கெங்கா அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இக்கெங்கா அப்படிங்கிறது இதுதான், தலையில் அப்படி 2 கொம்பு வச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் இக்கெங்கா. பார்த்தோம்னா ஒரு நம்ம கை நீளம் தான் இருக்கும், அதுதான் இக்கெங்கா. இது வந்து அவங்க வழிபடக்கூடிய ஒரு கடவுள். ரைட்டு, அதேமாரி அதில் தலையில் இருக்கிற அந்த கொம்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பாடியினுடைய நீளத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு வளர்த்தியாக இருக்கும். ரைட்டு, இது வந்து அவங்க போய் வணங்குவார். இப்போ அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு, அங்கே இக்கெங்காலாம் இருக்குது, அதெல்லாம் அப்படி பார்க்குறாரு. இக்கெங்கா அப்படிங்கிறது என்ன, அவங்களுடைய அதாவது இக்போ கம்யூனிட்டியில் இந்த இக்கெங்காவை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலைஸாக பண்ணுவாங்க. இது இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ இது வணங்கினா நமக்கு நிறையா ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மீனிங் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த இக்கெங்கா. இது அதனால தான் இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு, இதுவுமே ஒரு வகையான அலிசி தான். இப்போ அலிசினா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், செதுக்கிறது, அதுதான் மீனிங். இதுவுமே அந்த மாதிரி அலிசி தான். அந்த விட்போ பீப்புள் வந்து செதுக்கி எங்கள் வீட்டுக்குள்ள வச்சு வணங்குவாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை தான் வணங்குவாங்க. ரொம்பவுமே அக்கேஷ்னலாக சில பெண்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பெர்சன் விமன் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வணங்குவாங்க. பெரும்பாலான பொறுப்புகள் எல்லாமே மென்னுக்கிட்ட தான் இருக்கும். அதனால் இவர் இக்கெங்காவை இவர் வணங்குவார். இது மென்னுக்கிட்ட இருக்கும், இது மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ரைட், இந்த இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த இக்கெங்காவை ஒரு பவர்ஃபுல் சிம்பிளாக பார்ப்பாங்க. இக்போ கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா பவர்னு அர்த்தம். இந்த பவர் எதில் இருக்குது அப்படின்னா ரைட் ஹேண்டில் தான் அந்த பவர் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 ஹேண்ட் இருக்கும், ஒரு ஹேண்டில் வந்து ரைட் ஹேண்டில் தான் அந்த பவர் வச்சுருக்க மாதிரி. அப்போ இது வணங்கிட்டு நம்ம வந்து அது அவர்கிட்ட நமக்கு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுவாங்க. அது குறிப்பாக அந்த பர்சனலினுடைய காடாக தான் தனக்கான உரிய பாணியில் அதை தரிசித்து வாழ்வாங்க. இது இக்கெங்கா. அங்கே இக்கெங்கா அவரோட வீட்டிலலாம் இருக்குது, அதெல்லாம் அப்படி பார்க்குறாரு அந்த இது பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒஃபோ ஸ்டாஃப் அப்படிங்கிறது அங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம், அதுதான் ஒஃபோ ஸ்டாஃப் ஒன்று இருக்கும். அதை எடுத்து கையில் வச்சுக்குவார். அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல பக்கத்தில் போய் தனியாக எடுத்துகிட்டு வந்து ஸ்ரைன்லேருந்து தனியாக வந்து ஒரு இடத்துல அப்படியே மண்டி போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த இது ஒஃபோ வந்து அப்படியே ஒரு நல்லா ஊனி உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணும்போது என்ன ப்ரேயர் பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரராகவே கொடுப்பாங்க. உலு ஐ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ சி அனதர் மூன். ரொம்ப நான் மகிழ்ச்சி பண்ணிச்சுக்கிறேன் எனக்கு, ஏன்னா லாஸ்ட் டைம் மூன் பார்க்கும்போது தேங்க் பண்ணார், மறுபடியும் அடுத்த மூன் பார்க்கும்போது தேங்க் பண்ணுறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் மூன் பார்க்கும்போது நிலாவை பார்க்கும்போது தேங்க்ஸ் சொல்லுவார். தேங்க்யூ, நான் மறுபடியும் எனக்கு பார்க்குறக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறேன். இதனோட மீனிங் என்ன அப்படின்னா என்னை உயிரோடு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் தேங்க்ஸ் சொல்லுவார். அடுத்தது என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ வந்து 6 வில்லேஜையும் நல்லா ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணி கொடுக்கணும். நீ எப்படி ஒவ்வொரு முறையும் கல்டிவேட் ஆகிட்டு இருக்கிற பிளான்டிங் ஆகிட்டு இருக்கிற அதே மாதிரி தான் அந்த 6 வில்லேஜஸும் ஒவ்வொரு முறையும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், நல்லா ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கணும், மக்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யும்போது காட்டில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டேஞ்சர் இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக ஸ்நாக்கிட்டையோ தேல்கிட்டையோ இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிகள்கிட்டையும் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நிலாவை வணங்குவாங்க. அடுத்தது என்ன கேட்பறேன்னா எல்லாத்தினுடைய ஒய்ஃப்ஸும் அவன் வந்து ஆண் குழந்தைகளாகவே பெற்றுக்கிட்டு இருக்கணும், அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும்,
நாங்கள் எங்களோட மக்கள் தொகை பெருகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய வருஷத்தில் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கவு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், மூணுக்கிட்ட ஒரு சொல்லிட்டு இருப்பார், 3 வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கவை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த கடவுள் முன்னாடி எல்லாமே இது 3 அண்டு உழு இது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நான் கவு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்தது என்ன ப்ரேயரில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சில்ட்ரன் வந்து அவங்களோட அப்பாவை இறந்ததுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கணும், இது நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பா வந்து பிள்ளைங்களை புதைக்கிற மாதிரி எந்த ஒரு நாளைஞ்சு எடுத்து கொடுத்துடாத கடவுளை, இதை நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உழுக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? 3 வந்து எப்படி வருதுங்கிற இந்த இடத்துல எதுக்கு அந்த 3 சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி அந்த 3 வந்து ஒவ்வொரு முறையும் அது பிளான்ட் ஆகிட்டு இருக்கும், அந்த மாதிரி மக்களுமே நல்லா ப்ராஃபிட் ஆகிறதுக்கு நீ வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு வேண்டிக்கிறாரு. ரைட். ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒஃபாவை அங்கே வச்சிட்றாரு. எதுக்கு மத்தியில் அப்படின்னா இக்கங்காவுக்கும் ஒக்போசி. இக்கங்காவுக்கு எப்படி முகம் இருக்குமோ அந்த ஒக்போசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் ஒரு பிம்பமாக இருக்குது. இது இக்கங்காவுக்கு அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணிக்காங்க. ஆனால் ஒக்போசிக்கு வந்து ஃபேஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு அதுவும் ஒரு வகையான சிலையை சேர்ந்தது தான், அதுவுமே கேர்விங் பண்ணுறது தான். ரைட். அதுக்கப்புறம் இவர் என்ன எதுக்காக உமாரோ அந்த 6 வில்லேஜஸ்க்காக ப்ரே பண்ணுவார். அங்கே இருக்கிற எல்லா வகையிலும் நல்லா தான் நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ப்ரே பண்ணி, அதாவது அந்த மக்களை முழுக்க நல்லா பார்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிகிட்ருப்பார். அது ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவார். அடுத்தது ஒபிக்கா இவருடைய சன்னு தான். ஒபிக்கா வந்து பார்த்திங்கன்னா அவனோட வாய்ஸ் தூரமாக பயங்கர சத்தமாக கேட்டுகிட்டே வரும். அப்போ சொல்லுவான், நுவாஃபா சொல்லுவான், ஒபிக்கா வந்துட்டு இருக்கானப்பா, ரிட்டன் ஆகிட்டானப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஒரு கிண்டலாகவும் பேசுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஒபிக்காவை பற்றி நம்ம ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நைட் அவன் பயந்துக்குவான். அது பயந்துக்கிறதுக்கப்புறம் அதை பற்றி ஏன் பயந்துக்கிட்டுன்னு சொல்லி அவன்கிட்ட நிறையா கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அதுதான் எரு அப்படிங்கிறது இங்கே நமக்கு முக்கியம். அது ஒரு நைட் அவன் தூங்கிட்டு இருந்தோம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, திடீர்னு எந்திரிச்சு கத்திக்கிட்டு வருவான். வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ்லு கேட்பா அப்படி. அதுக்கப்புறம் எஸ்லுடைய ஒய்ஃப் மட்டஃபி வந்து கேட்பாங்க. ரைட். இது வந்து அது எரு யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல இங்கே பாருங்க, ஒன் டே சூன் ஹி வில் சி எரு அகைன். இது சொல்கிறது அதுக்கு தான். ஏன்னா எருவை பார்த்து ஆல்ரெடி ஒரு டைம் பயந்துக்குவான். அதனால தான் வேப்பை சொல்லுவான், கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்ப்பான், இவன் இப்படியே கத்திட்டு இருக்கிறான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இந்த மேல் லைன் இருக்கு இல்லையா, த நைட் பேர்ட் இஸ் இயர்லி கம்மிங் ஹோம் டுடே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவன் வரதை தான் அப்படி சொல்லுவாங்க. அவன் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாகவே வரான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி காட்டுவோம் அப்படி. ரைட்டு. அது இந்த 3 years ago அப்படிங்கிறது இங்கே அதுதான். அந்த எருவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதுதான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் ஒபிக்கா என்ன பண்ணுற அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடியாரான். ஓடியாந்து அந்த ஒபி அப்படிங்கிறது அந்த ஹட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஹட்டு. உடனே அந்த ஹட்டுக்குள்ளே பூந்துக்கிறான், கத்துறான் வந்து நைட்டில். அந்த அன்றைக்கி அது ரொம்ப இருட்டாக இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி வேறு இருக்குது. அந்த மழை வர்றதுக்கான டைமிங் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி கத்திக்கிட்டே வந்தோடனே ரொம்பவும் பதட்டமாக இருக்கிறாங்க. முன்னாடி எஸ்ல வந்து என்னென்னு கேட்குறா, என்னாச்சுன்னு கேட்பா. அப்படி இவன் அப்படியே தடுமாறுவான் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது உடனடியாக மட்டஃபியும் வந்துமே என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், இல்லை நான் வந்து ஒரு அந்த மின்னல் மின்னிட்டு இருக்கிற சமயத்தில் நான் ஒரு இதை பார்த்தேன், அப்படி ஃப்ளாஷ் அண்ட் லைட் நியர் த உகிலி ட்ரீ, அந்த உகிலி ட்ரீ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒருத்தர் பார்த்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 வில்லேஜுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி அந்த பெர்சன் இருக்கிற அப்படி எனக்கு பார்த்தோன்னே பயமாக இருக்குது. அந்த 2 வில்லேஜ் எது அப்படின்னா உமாச்சலா அண்ட் உமுன்னியோர். இந்த 2 வில்லேஜ், இந்த வில்லேஜினுடைய நேம். இது 2க்கு இருக்கிற அந்த உகில் ட்ரீக்கு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் பார்த்தா எப்படி இருப்பான் அப்படின்னா ஒரு வெல்த்தி மேனாக இருக்கிற அப்படி. அதேமாதிரி அவன் கையில் வந்து அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அவன் ரெட் கேப்பில் வந்து ஈகிளினுடைய ஃபெதரெல்லாம் தலையில் வச்சுட்ருப்பான் அப்படி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கடுத்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டஸ்க்கு வச்சுருப்பான் அப்படி, அது தந்தம் அவனோட சோல்ஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அப்படி. இவங்க 2 பேர் இதை கேட்டதுக்கப்புறம் சிரிப்பாங்க, ஆடையான் இதுக்கு நாடா அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, நீ பார்த்தது வந்து எரோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெர்சன். அதாவது இங்கே ஒரு பெர்சன் அப்படின்னா மக்களாக வாழ்கிற பெர்சன் கிடையாது, ஒரு முக்கியமான நபர்னு வச்சுக்கோங்களேன். அவர் யார் அவங்க ஒரு கடவுளுக்கு நிற்கிறன்னு வச்சுக்கோங்களேன். யார் அவங்க வணங்குறாங்களோ அவருக்கு அது நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? அவர் வந்து ஒரு மேக்னிஃபிசியண்டான ஒரு பெர்சன். குறிப்பாக இந்த மாதிரி வெதர் டைமில், மழை வர சீஸ் டைம்லலாம் அவர் வருவோம் அப்படி. வந்து அந்த பிளேஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படி. இடுமேலி வந்து விசிட் பண்ணுவோம் அப்படி. அது மாதிரி அதர் டெய்டிஸ். இதனால தான் இவர் ஒரு மூத்த முன்னோர்கள் மாதிரி எல்லாம் வணங்குற விதம் எரு. சரிங்களா? ரைட். இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹி வாஸ் த ப்ரௌட் ப்ரீஸ்ட் ஆஃப் எரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை எருவனுடைய ஒரு ப்ரௌட் ப்ரீஸ்ட்டு. உழு இங்கே ரேதர் தான் உழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உழுவுக்கு மேலே
அந்த இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உலு அப்படிங்கிறதும் ஒரு வகையான கடவுள் தான். ஏன்னா இவர் ஆல்ரெடி அந்த ப்ரேயர் பண்ணுவார் இல்லையா, அப்போ கூட உழுவிட்டு தான் இவர் ப்ரேயர் பண்ணுவார். 3 வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் இது பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவது எரு மென்ஷன் பண்ணுறது தான் இதில். சரியா, நல்லா பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. ஹி வாஸ் த ப்ரௌட் ப்ரீஸ்ட் ஆஃப் எரு ரேதர் தன் உலு ஹூ ஸ்டுட் எபோவ் உலு. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைண்டில் வச்சுக்கோங்க. எருவுக்கும் உழுவுக்கு இருக்கிற வித்தியாசம். அந்த எரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்பாசி ஒரு பெர்சன் லைக் பண்ணுறாங்க, அது அந்த பெர்சன் எந்த மாதிரி இருக்கணும், இருக்கிற பெர்சன்னா நல்லா வெல்த்தியாக, அவங்க அப்படி வீட்டுக்குள்ள நல்லா வெல்த்தியாக சகல சந்தோஷமாக இருக்கிற ஒரு பெர்சன் லைக் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வேணுங்கிறது எல்லாமே அந்த எரு வந்து கொடுப்போம். அப்படி அவர் வேணுங்கிற அளவுக்கு அந்த யாம்ஸ் அவங்க தோட்டத்தில் விளையிற யாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளோ பெருசு மனுஷன அளவுக்கு அவசரமான பெரிய பெரிய யாம்ஸ் கொடுப்போம். அப்படி அது மாதிரி அவருடைய கோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுக்கும். ஏன்னா கோட் அப்படிங்கிறப்போ ஒரு குட்டி போடும், 2 குட்டி போடும், இது மாதிரி அவங்க இவருக்கும் எக்ஸாக்ரேட்டாக 3 இருக்கும். அதே மாதிரி அங்கெல்லாம் ஹென் எல்லாமே ஹேட்ச் பண்ணுறது ஒவ்வொரு இதுலேயுமே 9 இருக்கும். இந்த மாதிரி அவர் யார் லைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது வேணுங்கிறதால இந்த எரு செய்யும். இது வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. இந்த எருவை பார்த்து தான் பயந்துப்போம். அதுக்காக தான் நாஃபா அந்த இடத்துல அப்படி சொல்லுவோம். ரைட். மெட்டஃபினுடைய டாட்டர் ஒஜிகோ ரைட், மைண்டில் வச்சுக்கோங்க. ஒஜிகோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பவுலில் ஃபூஃபு அப்புறம் சூப்பும் 8 வருவோம். அப்படி இந்த பூஃபு எஃப்ஓஓ பூஃபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் அந்த ராகி களி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அது ஒரு வகையான உணவு, அதை எடுத்துகிட்டு வரும். அப்படி இந்த ஒஜிகோ வரும்போது அப்படி தான் வந்து ஃபஸ்ட் உடனே எஸ்லோ பார்த்து வாங்கிட்டு அப்புறமேலே தான் கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா நாஃபா இருப்பான். ஏன்னா முன்கூட்டியே அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த நேஃபாவை பார்ப்பான். நேஃபாவை பார்த்துட்டு சொல்லுவான், இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, அவங்க அம்மா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க, குக்கை முடிஞ்சிருச்சு, நீ போய் அங்கே போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆனால் நாஃபா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவன் வந்தானா இங்கே என்ன கொண்டு வந்தாலும் சரி எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக முடிச்சுட்டு தான் கிளம்புவான். இது வந்து அவளுக்கு பெரும்பாலும் பிடிக்காது ஒஜிகோ. இதனால் அந்த மாதிரி கிண்டலெல்லாம் பண்ணிப்பான். மெட்டஃபினுடைய டாக்டர் தான் ஒஜிகோ. ரைட். இந்த இடத்துல ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அதே இடத்துல தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ஹட் இருக்கும். மொத்தம் 3 ஹட்டு. அந்த இடத்துல 3வது ஒரு ஹட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஹாஃப் மூன் வடிவில், ஒரு அரை நிலா வடிவத்தில் அப்படியே அந்த சைஸில் நேர்கோட்டில் இல்லாமல் சென்டரில் 3வது ஒரு சென்டர் இருக்கிற ஹட்டில் வந்து பார்த்தோன்னா மிச்சம் இருக்கிற 2 சைடில் 2 தெரியும். அவ்வளோதான், மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வளைவாக இருக்கிற கருவில் அந்த ஷேப்பில் அந்த ஒவ்வொரு ஹட்டும் இருக்கும். இருக்கிற பிளேஸ் ஹட்டினுடைய சைஸு நம்ம இமேஜின் பண்ணாதீங்க, அது இருக்கிற இடம் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து தான் இருக்கிறது, நேர்கோட்டில் இல்லாமல் இப்படி வளைவாக இருக்கும். ரைட். அந்த ஒரு 3வது அங்கே இருக்கிற கட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னா, ஒக்குவாட்டா, எசுலனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒக்குவாட்டா அங்கே இருந்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஒஜிகோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒக்குவாட்டாவை பற்றி பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா ஒஜிகோ வந்து கொஞ்சம் சின்னது. ரைட். ஒஜிகோ சின்ன பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவ்வளோ மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒக்குவாட்டா பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற பிளேஸில் ஒக்குவாட்டா ஒஜிகோ இல்லை, ஒக்குவாட்டா வந்து யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வராங்களோ அவங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் கொடுக்குறது, இந்த லோகஸ்ட் பீன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பா. அப்படி இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஒஜிகோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கீப் வித் யுவர் மைண்ட். அந்த மாதிரி ஒரு டைப்பான கேரக்டர், உதவி செய்கிறதுல எல்லாம் ஒக்குவாட்டா. ஒஜிகோங்கிறது நீங்கள் இல்லை, ஒக்குவாட்டா, அதை திரும்ப சொல்கிறேன். ரைட். ஒக்குவாட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர். ஒன்று அடிசி, இன்னொன்று எடுகோ, இன்னொன்று அக்குவேக்கா. ஆனால் ஒக்குவாட்டா இறந்துருவோம். அப்படி இறந்ததுக்கப்புறம் அடிசி, எடோக்கும் அக்குவாக்கா தான் இருப்பாங்க அந்த பிளேஸில். அதுக்கப்புறம் யார் வருவோம் அப்படின்னா, எடோகோ வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலையே கொஞ்ச நாள் அந்த பிளேஸ்லேயே தான் இருப்பான். ஓகே. ஒக்குவாட்டா இறந்ததுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடோகோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருப்பான். அதாவது எப்போ வரைக்கும் அப்படின்னா மேரேஜ் ஆகிற வரைக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு மேரேஜ் ஆச்சு. அது வரைக்கும் அவன் அந்த இடத்துல அவங்க அம்மா இருந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவான்னா, ஒரு ஸ்மால் காம்பவுண்ட் ஒன்று கட்டிக்குவான். அது அவன் இருக்கிற இடத்து பிளேஸ்மெண்ட் தான், அந்த ஹட்டை சுற்றியும். ஓகே. அக்குகே இங்கே என்ன ஸ்பெல்லிங்? ரைட்டு, இங்கே பாருங்கள், அக்குகே இதுதான், AKUEKE. அக்குகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹட்டில் வந்து இருப்போம். அப்படி எப்போ இருந்து அப்படின்னா, அவரோட ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து சண்டை போட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து இருப்போம். அப்படி ஒக்குவாட்டா இருந்த அந்த ஹட் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருந்தா. அப்படி எடோகோ அங்கே தான் இருக்கிறான். அவன் மேரேஜ் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆச்சு. இதை மைண்டில் வச்சுக்காங்க. இப்போ இருக்கிற இப்போ இந்த கரண்ட் சினேரியோலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எடோகோவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ எடோகோவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அக்குவேக்கோவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அக்குவேங்கிறது ஃபீமேல், எடோகோங்கிறது மேல்.
ரைட்டு. ஹஸ்பண்டுக்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டு தான் அக்குவேக்கா வந்து இருப்பா. அப்படி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்குவேக்கு இப்படி சண்டை போட்டு வரதுனால அவன் வந்து ஹஸ்பண்ட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், அவன் வந்து ஒரு நல்லவன் இல்லை, இல்ட்ரீட்டட் பண்ணுறான், இவளை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறா அப்படின்னு எல்லாருடைய பார்வையிலையும் இருக்கும். ஆனால் ஒஜிகோனுடைய அம்மா மெட்டஃபி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதெல்லாம் போய் அவனை வந்து இவளையெல்லாம் இப்படி சித்திரவதையெல்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் அக்குவேக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஹெட் வெயிட் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும், ஓவராக இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மெட்டஃபி வந்து அவளை பற்றி சொல்லுவாள். அப்படி ஒபிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன், உமேரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்போம். அப்படி ரொம்ப ஒரு பக்கா ஜென்டில்மேன் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டினஸ் அவன்கிட்ட இருக்கும். அந்த ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அவனோட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெம் மாதிரி அப்படியே பளபளன்னு அப்படியே ஒரு வைரக்கலம்ன்ற மாதிரி அப்படியே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அவனை வந்து யார் பார்த்தாலும் அவனை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவனுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி டெரகோட்டா, த கலர் ஆஃப் டெரகோட்டா அப்படிங்கிறது என்னென்னா அந்த மண் பாண்டியமெல்லாம் செய்யும் இல்லையா, அந்த மாதிரி மண்ணால் செய்யக்கூடிய அந்த கலைகளை தான், அது மூலியமாக வரக்கூடிய அந்த கைவினை பொருட்கள் தான் டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சாண்டில் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சாண்ட் கலரில் மைண்ட் வச்சுக்கோங்க. அந்த கலர் ஆஃப் டெரகோட்டா அப்படிங்கிறது நீங்கள் ஒயிட் கலர் கிடையாது, அந்த அப்படியே அந்த பிளாக்னஸ்ஸு ப்ரௌனு ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். அதுதான் நான் எங்கள் அப்பா மாதிரி நல்லா டெரகோட்டா கலரில் இருப்பேன். அப்படி இவன் வந்து இவன் இருக்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பாம்பு வந்து நிறையா அந்த பனை மரத்துலேருந்து அந்த இது எடுப்பாங்க இல்லையா, கல் தெலுங்குனால சொல்லுவோம் இல்லையா, அந்த நிறையா குடிப்பான். உடனடியாக கோபம் வந்துடும், அடிக்கடி இவனுக்கு கோபம் வந்துடும். இது ரெண்டு தான் இவங்கிட்ட கூடிய ஒரு மைனஸ். கோபம் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு டைம் ஒரு மர்டர் பண்ணுற அளவுக்கே போயிட்டான். எதுக்கு அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட 2 டேஸ்க்கு முன்னால் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் அப்படின்னா அது அக்குவேக்கா இருக்கா இல்லையா, அக்குவேக்கா அவளுடைய ஹஸ்பண்ட் அவளை வந்து மர்டர் பண்ணுற அளவுக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து ஹாஃப் சிஸ்டர், சரிங்களா. ஒபிகாவோட அம்மா வேற, அக்குவேக்கானுடைய அம்மா வேற, மைண்டில் வச்சுக்கோங்க. அக்குவேக்கா ஃபீமேலு, ஒபிகா மேலு, எடோக்கோ வந்து ஓன் பிரதர். அக்குவேக்கானுடைய ஓன் பிரதர் யாருன்னா எடோக்கோ, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இவன் வந்து அடிக்கடி அங்கேருந்து கோச்சிட்டு சண்டை போட்டே வந்துடுவான். இப்படி சண்டை போட்டே வரதுனால ஒரு டைம் அப்படி தான் வந்திருப்பான். அந்த டைம் வீட்டில் வந்து அந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே முழுசாக கூட கேட்க மாட்டான். ஒவ்வொருக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடும். உடனடியாக என்ன பண்ணுவான், அங்கேருந்து கிளம்பி போய் அந்த உமோகுவாக்கு போவான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் பிரதர் இன் லா வில்லேஜ், அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ஒஃபோடோ. இது வந்து ஒபிகானுடைய ஃப்ரெண்டு தான் ஒஃபோடு கிட்ட போயிட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு போவாங்க. ஒஃபோடோ அதில் கொஞ்சம் அப்படி பின்வாங்கறதுக்கு முயற்சி தான் செய்வான். ஆனால் அந்த ஒபிகா வந்து அதில் இல்லை, எப்படியாவது அவனை அடித்து தூக்கி இழுத்துட்டே வந்தோம்னு சொல்லி அவனை போய் இது பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. வந்து அவனை இழுத்துட்டே வந்துடுவாங்க. இதில் இழுத்துட்டே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இவங்க பிளேஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. உடனடியாக அந்த எஸ்ல வந்து அவனை இப்படி வச்சுருக்காங்க, அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசி அனுப்பி விட்டுருவோம். அப்படி இது அந்தளவுக்கு அவன் பயங்கரமாக காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சு போட்டான் ஒபிகோ. அதனால் ஒபிகோ அப்படிங்கிறது முன்னாடியே சொன்னது தான், ரொம்பவுமே அதிகமாக பாம் ஒயின் குடிப்பான். 2வது உடனடியாக கோவம் வந்துடும் அவனுக்கு. ரைட், இப்போ ப்ரெசன்ட் ஸ்டோரியில் இருக்கும். இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு எடோக்கா என்ன சொல்லுவோம்னா, நாளைக்கு வந்து எஃப்ஓ. இது முன்னாடியே ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம், டுமாரோ இஸ் எஃப்ஓ அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் டே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். நாளைக்கு வந்து எஃப்ஓ, நமக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். எஸ்ல வந்து ஒபிகாட்ட கேட்பான், இன்னும் எவ்வளோ வேலை அங்கே வந்து அந்த ஹோம் ஸ்டேட்டில் இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். எஸ்லு வந்து ஒபிகாட்ட கேட்பான். அதுக்கு ஒபிகா சொல்லுவான், இன்னும் ஒன்று தான், உமனுடைய பேன் மட்டும் கட்டணும், அது கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவான். உடனடி அங்கேருந்து இவன் ஒடிச்சிங்கிறது ஒரு கேரக்டரு. இருந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்பா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். எஸ்லுனுடைய பையன்தான். சரி சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில வேலைகள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவான். இதை கேட்டோடனே ஒடிச்சி மேலே எடோக்கோ கோபம் ஆயிடுவான். நீ எப்பவுமே ஒரு ஃபூல் மாதிரி தான், நீ எதையுமே ஒரு கரெக்டாக புரிஞ்சிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி அவன் திட்டி அடிக்க போயிடுவான். டே கம்மனர், அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லட்டுண்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து ஒடிச்சு சொல்லுவான், நான் வந்து அந்த ஒக்பேரிக்கு வந்து போகணுமாமா, நாளைக்கு வந்து ஒக்பேரிக்கு போகணுமாமா, அந்த போகிறதுக்கு என்ன மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க போகிற பர்சனில் நானும் ஒருத்தன். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூ டீச்சர் வந்து அந்த லோடில் வராங்க, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணும், நியூ டீச்சரை கூப்பிட்டு வரணும், அதுதான் என்னோடய வேலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒடிச்சு சொல்லுவான். அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எலுசுலும் இல்லை நீ அங்கே போக வேண்டாம், உனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, நீ அந்த வேலையை பாரு,
அதாவது ஒயிட் மேன் விண்ணப்பட்டா வந்து என்கிட்ட கேட்டுட்டாரு, உன்னோட சில்ட்ரனில் ஒரு சில்ட்ரனை எங்கே அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அது எதுக்கு அப்படின்னா அவருடைய பீப்புள் பற்றி, ஒயிட் பாட்டா வின்டா பாட்டாவை பற்றி அவங்களோட கம்யூனிட்டி அந்த பீப்புள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் உன்னை வந்து அங்கே தான் அனுப்புகிறேன், நீ வேறு எங்கேயுமே ஒக்பேரிக்கெல்லாம் போகாத, நீ அவங்ககிட்ட சொல்லிடு நாளைக்கு நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடு. அதேமாதிரி நீ என்ன சொல்கிற அப்படின்னா எல்லாத்துட்டும் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய வேலை நிறையா இருக்குது, அது குறிப்பாக எஸ்லுக்கு செய்ய வேண்டிய வேலையில் நிறையா இருக்குது அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி எஸ்லு சொல்லுவோம். அப்படி அதுதான் அந்த கடைசி லைன் சொல்லிடுறேன். டெல் தம் தட் டுமாரோ இஸ் த டே ஆன் which my sons and my wives and my son's wife work for me. எனக்கு தான் வேலை செய்ய போகிறாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதுதான் சாப்டர் 1 நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். தட்ஸ் ஃபைன்.